நீங்க இந்த மாதிரி செத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு பெயின் இருக்கும். பெயினோட அளவு குறிப்பிடுறதுக்கு நம்ம டோல்ன்ற ஒரு டேர்மை வச்சுக்கலாம். நீங்க தூக்கத்துல செத்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தமா பெயினே இருக்காது, கொஞ்சம் கூட வலி தெரியாது. இதுக்கு 0 டோல் பெயின் தான். எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சு நீங்க செத்தீங்கன்னா 150 டோல் பெயின் இருக்கும். பளிர்னு ஒரு ஃபிளாஷ் அடிக்கும், அப்புறம் அப்படியே காலி ஆயிருவோம். மூச்சு திணறி நீங்க இறந்தீங்கன்னா உங்களுக்கு 400 டோல் பெயின் இருக்கும். லங்ஸ் எரிச்சல்ல தான் உயிரே போகும்னா பாத்துக்கோங்க. தண்ணியில முழுகி செத்தா 900 டோல் பெயின் அனுபவிப்பீங்க. பிகாஸ் நம்ம செஸ்ட் கம்ப்ரஸ் ஆகும், பயத்திலேயே முக்காவாசி செத்துருவோம். அடுத்த குளிர்ல உறைஞ்சி சாகிறது. இது 800 டோல் பெயினை கொடுக்கும். ஃபர்ஸ்ட் வலிக்க ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் உடல் மறுத்து போய் ஹாலுசினேஷன் பண்ணி க்ளோஸ் ஆகிருவோம். உங்களை யாராச்சும் கத்தியால குத்துனா 1200 டோல் பெயின் இருக்கும். சடனா ஒரு ஷார்ப்பான பெயின் பயங்கரமா வலிக்கும். சின்ன பிளேடை கிழிச்சாலே அப்படி வலிக்கும். உங்களை அப்படியே ரெண்டா பொழந்தா 5000 டோல் பெயின் இருக்கும். நீங்க ரெண்டா பொழந்த உடனே எல்லாம் செத்துற மாட்டீங்க. பிளட் லாஸ் ஆகி முடிக்கிற வரைக்கும் நீங்க பெயினை அனுபவிச்சு தான் ஆகணும். இதை விட பெயினான விஷயம்லாம் நிறைய இருக்கு. பட் அதை நீங்களே கமெண்ட்ல சொன்னா படிக்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்க.